நீங்கள் எவ்வளவுதான் ஃப்ரெஞ்சை படித்து நல்லா கதைக்க தெரிஞ்சு போனாலுமே மற்றாக்களுக்கு முன்னால் உங்களால் ஃப்ரெஞ்சை வடிவாவோ இல்லை தெளிவாவோ கதைக்க முடியாமல் இருக்குது. அதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் பயம். இந்த பயத்தை எப்படி நாங்கள் சரி செய்யலாம்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோட கூது ஃபோன்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸுக்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. நீங்கள் எல்லாத்தையுமே சரியாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. வசனம் அமைக்க தெரியும், கதைக்க தெரியும், எல்லா சொற்களும் தெரியும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கதைக்க தெரியும். ஆனால் ஒரு ஆட்களுக்கு முன்னுக்கு போய் நின்று கதைக்கும் போது அந்த தைரியம் உங்களுக்கு வராது. ஏன்னு சொன்னால் அந்த பயம் உங்களை தடை செய்திடும். நீங்கள் உங்களோட கூச்சத்தை உடைச்சி கதைக்கணுமென்று போனால் கூடியும் அந்த பயம் உங்களை தடை செய்திடும். அது என்ன பயம் என்று சொல்லி சொன்னால், நான் பிளவிட்டால் மற்றாக்கள் சிரிப்பினம். இது நான் உங்களுக்கு சொல்லிக்க ஒரு வசனமாக இருக்குது. ஆனால் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நான் பிளவிட்டான்ற ஒரு காரணம் இருக்குது. மற்றது மற்றாக்கள் சிரிப்பினம் என்ற ஒரு காரணம் இருக்குது. என்ன நினைப்பினும் சிரிப்பினும் என்ற காரணம் இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் பிளவிட தயங்குறீங்களோ, பிளவிடுறத நீங்கள் ஒரு குறையாக நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள மறுக்கிறீங்கன்றது தான் என்ற கருத்து. எல்லாருமே பிளவிடாமலோ இல்லை பிழ செய்யாமலோ இதண்டாமலோ ஒரு மொழியை படிக்க முடியாது. நானுமே கதைக்க தொடங்கும் போது நிறைய பிழைகள் விட்டுருப்பேன். முக்காவாசி பிழை விட்டுத்தான் என்ன சரி செய்து நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். பிழை விட தயங்குறாக்கள் அந்த இடத்துல புது விஷயம் ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ள மறக்கிறீங்கன்றதான் அதோட அர்த்தம். நீங்கள் எப்போவுமே இந்த எண்ணத்தை முதல் விட்டறியணும். ஏன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் பிழை விட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த தரம் அதை திருத்தி கொள்ளுவீங்க. அதில் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்தை உங்களோட இலக்கை அடையிறதுக்குரிய படிகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். பிழை விடாமல் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இலக்கை அடையிறதுக்குரிய பாதை தூரமாக இருக்கும். நீங்கள் பிழை விட்டு கற்றுக்கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அதால் நிறைய அனுபவத்தால் நிறைய படிக்கட்டுகள் உருவாகிக்க உங்களோட இலக்கு உங்களுக்கு கிட்டவாக இருக்கும், இலகுவாக அடையக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன்னு பாருங்க. நீங்கள் ஆரம்பத்தில் நிறைய பிழை விட்டு கதையுங்க. உங்களோட பயத்தை உடைச்சி நீங்கள் கதைச்சு பழகுங்க. ஒரு 6 மாதம் போக விட்டு உங்களை நீங்களே பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு இருப்பீங்க. நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க. படிக்காமலே நிறைய விஷயத்தை நீங்கள் திருத்தி கொள்ளுவீங்க. அதுக்காகத்தான் நான் சொல்கிறது, எப்போவுமே ஒரு மொழியை கற்கிறதுக்கு பிழை விடுவதற்கு நீங்கள் தயங்க தேவையில்லை. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், மற்றாக்கள் சிரிப்பினும், மற்றாக்கள் என்ன நினைப்பினும் சிரிப்பினும் தான். அதை நான் இல்லைன்னு ஒரு காலம் மறக்கல. என்னையும் பார்த்து சிரிச்சவே இருக்கிறோம் தான். அதை ஒரு காலம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், சிரிப்பினும். ஆனால் நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி நடந்து கொண்டு போகும்போது வழியில் தடங்கள் வரத்தான் செய்யும். மற்றாக்கள் பார்த்து சிரிக்கத்தான் செய்யணும். மற்றாக்கள் பார்த்து நீ உன்னால் முடியாது, இது நீ பிழையா செய்கிற, நீ பிழையான பாதையில் போகிற, இப்படி நிறைய பேர் சொல்லத்தான் செய்வேன். நேரத்தை வீணடிக்கிற, பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பார்க்காம மொழி படிக்கிறேன்னு அது படிக்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லுவேன். உழைக்கிற வயசில் உழைக்காமல் படிக்கிறேன்னு தெரியும் எத்தனையோ விஷயங்களை சொல்லுவீங்க. ஆனால் உங்களோட இலக்கு சரியாக இருந்தால் நீங்கள் யாரையுமே கணக்கில் எடுக்க தேவையில்லை. நீங்கள் சரியான முடிவை தேர்ந்தெடுத்து நான் ஃப்ரெஞ்சு கதைக்கத்தான் வேணும், வேணும்னு சொன்னால் அலுவலகத்தில் நான் என் ஃப்ரெண்டாக்களோட கதைக்கும், நான் ஃப்ரெஞ்சு படிக்கத்தான் வேணும் ஏன்னு சொன்னால் என் பிள்ளைகளோட தேவைகளை நான் கதைக்கணும், இல்லை எந்த தேவைகளை நான் நிறைவேற்றணும். எந்த இலக்காக இருந்தாலும் அது சரியாக இருந்தால் நீங்கள் மற்றாக்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. 1000 பேர் 1000 கதை சொல்லுவேன். இது சாத்தியமில்லை, இது முடியாது, இது செய்கிறதுக்கு அபார சக்தி வேணும் என்று எத்தனையோ பேர் என்னெல்லாம் சொல்லுவேன். எதையுமே நீங்கள் கணக்கில் எடுக்க தேவையில்லை. என்னால் முடியும், இதை நான் செய்வேன் என்றால் அதை நீங்கள் தைரியமாக பயப்படாமல் செய்யலாம். இதுதான் நீங்கள் விடுற ரெண்டாவது பிள்ளை, மற்றாக்களை பற்றி யோசிக்கிறது. அது எங்களோட வேலையே இல்லை. நான் பிளவிட்டா மற்றாக்கள் சிரிப்பினும் மற்றாக்கள் எதுவும் சொல்லிவினும் என்ற எண்ணத்தை நீங்கள் தூக்கி போடணும்.
அப்படி தூக்கி போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃப்ரெஞ்சு கதைக்கும் போது ஒரு பயமும் வராது. இந்த பயம் எதுக்காக வருது, நீங்கள் அதை என்ன செய்யணுமென்று இப்போ நான் சொல்லிட்டேன். இன்னுமே நாங்கள் அந்த பயத்தை தவிர்த்து கொள்வது இதுதான் அடிப்படையான காரணம். இதை விட அந்த பயத்தை தவிர்த்து கொள்றதுக்கு எனக்கு எந்த டீச்சர், நான் 10ஆம் ஆண்டு படிக்க ஒரு இங்கிலீஷ் டீச்சர் எனக்கு ஒரு டிப்ஸ் சொன்னவா. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை என்ன சொன்னவான்னு சொன்னால், நாங்கள் ஒரு கிளாஸில் ஒரு வகுப்பறையில், அது நான் 10ஆம் ஆண்டு படிக்க வகுப்பறையில் முன்னுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் முன்னுக்கு ரெண்டு கதைக்கோணும். அப்போ அவள் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், நீ எழும்பி முன்னுக்கு வார, இவ்வளோ பேருக்கு முன்னுக்கு நீ தைரியமாக எழும்பி வார என்றேக்கே அதே ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இருந்து அதை கேட்குற ஆக்களை விட உனக்குத்தான் தைரியம் கூட. அப்போ உனக்கு பயம் வருது, பயம் வரக்கூடாது. நீ ஒரே ஒரு எண்ணம் யோசிக்கணும். என்னன்னு சொன்னால், இதில் இருந்து கேட்குற ஆக்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த எண்ணம் உனக்குள்ளே வச்சுக்கொண்டு நீ கதை, அவைக்கு இங்கிலீஷே தெரியாது, இங்கிலீஷில் எந்த சொல்லுமே தெரியாது என்று உன்ற எண்ணத்தில் நீ எப்போவுமே வச்சுக்கொள். எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் தான் கதைக்க போகிறேன் என்றுன்னு சொன்னால் உனக்கு அந்த பயம் என்ற ஒன்று எப்போவுமே வராது. நான் அண்டையிலிருந்து இந்த விஷயத்தை நான் ட்ரை பண்ணி கொண்டு வந்தேன். அப்போவுமே எனக்கு அது சின்ன வயசு அண்டபடியாக ஓகே, ஓரளவுக்கு இதாக இருந்தது. இப்போ நான் இந்த சுவிஸ் நாட்டில் அந்த ஃப்ரெஞ்சு கதைச்சு பழக போகிறேன், மெட்டாக்களுக்கு முன்னுக்கு கதைக்க போகிறேன்னுக்கு அது எனக்கு பெரிய உதவியாக இருந்தது. இந்த டிப்ஸை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துல கதைக்க போகிறீங்க, இல்லை ஒரு புது ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல ஒரு 10 பேருக்கு முன்னுக்கு கதைக்க போகிறீங்கன்னு சொன்னால், இதில் இருக்கிறவைக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு தான் தெரியும், நான் தான் கதைக்க போகிறேன் என்ற எண்ணம் நீங்கள் முதலே உங்களை தயார்படுத்தணும். அப்போ அந்த பயத்தை முறித்து உங்களால் இலகுவாக கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த டிப்ஸ் எந்த டீச்சர் எனக்கு சொன்னது, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இதை முடிஞ்ச வரை இதை நீங்கள் தயார்படுத்தி கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த பயம் என்ற ஒன்று உங்களுக்குள்ளே இருக்காது. அது ஏன் நான் இந்த பயத்தை குறிப்பாக சொல்கிறேன்னு சொன்னால், எவ்வளவோ நல்லா கட்டிக்கார பிள்ளைகள் இருப்பினும், இல்லை நல்லா கதைக்க தெரிஞ்ச ஆக்கள் இருப்பினும், இந்த கூச்சம் பயம் என்ற ஒரு காரணத்தால், முக்கியமாக மற்ற ஆக்கள் எதுவும் சொல்லிவினமென்ற காரணத்தால் கதைக்கிறேல பின்வாங்கி கொண்டு போகிறது. அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் நீங்களே உங்களை மழுங்கடிக்கிறீங்க, உங்களோட முயற்சிகளை நீங்கள் தடை செய்கிறீங்க. அப்படி நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு கற்றாலும் எவ்வளவு படித்தாலும் எந்த பிரயோசனமும் இல்லை. அந்த பயத்தை நீங்கள் காட்டிக்கொள்ளாமல் உடைச்சு அதிலிருந்து வெளிவர்றது உங்களோட கையிலான்றது. இந்த பயத்தை போக்குறதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்கு விளங்கி இருக்கும். என்ன மாதிரியே நிறைய பேர் இப்படியான அனுபவங்களை ஃபேஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க. அவைக்காகத்தான் முக்கியமாக இந்த டிப்ஸ் போட்டேன். என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் எப்படியெல்லாம் இருந்தனோ அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பீங்க. நான் உடைச்சு அதை வெளியில் வந்துட்டேன், ஆனால் நிறைய பேர் அப்படியே இருக்கிறீங்க. அவைக்கான ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் இது. நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், என் தாய்மொழி ஃப்ரெஞ்சு இல்லை, நான் ஃப்ரெஞ்சு கற்றது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.